ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான். என்ன வீடியோன்னாக்கி சுரக்காய் புளிக்குழம்பு. ஒருத்தங்க சப்ஸ்கிரைபர் தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. எனக்கு ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டு தான். அவங்க புளிக்குழம்பு எப்படி வைப்பீங்க உங்கள் ஸ்டைலில் வைங்க பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு வீடியோவாட்டே எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதான் வீடியோவாக எடுத்திருக்கேன். நீங்களும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய சப்ஸ்கிரைபரே நான் கேட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டு தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே. இனியும் நான் வீடியோ போடுறத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ச் ஹவரும் வரும். தயவு செஞ்சு எனக்கு அந்த ஒரு ஹெல்ப்பையும் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பாதி சுரக்காவும், ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்துக்கிடுவோம். நிறைய வேண்டாம், கொஞ்சமாக போதும். புளி குழம்புனா ரொம்ப புளிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்கிடலாம். அப்புறமா அதுக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, சுரக்காய் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இனி ஒரு பேன் எடுத்து அடுப்பை வச்சுடுங்க. பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுவோம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு தாளிப்பு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சாச்சு. அதுக்கு கூடால நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுவிடுவோம். 2 இணுக்கு கருவேப்பிலை போட்டுடுங்க. நல்லா வதங்கட்டு. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் எடுத்து தட்டிக்கிடுவோம். கொஞ்சமாக பூண்டு போடுங்க. நான் ஒரு 10 பூண்டுலாம் இருக்கும், கொஞ்சம் பெரிய பூண்டு தான். பூண்டை நறுக்கி வச்சுருந்தேன். பூண்டையும் எடுத்து போட்டுடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுடுங்க. அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்குறதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு போதும். அப்புறமா வதங்கிட்டு பாருங்கள். இது கூடலாம் இனி கொஞ்சம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிடுவோம். ஒரு தக்காளி வச்சுடுங்க. ஏன்னா புளியும் ஊற்றுவோம்ல. நான் இப்போ பாதி சுரக்காய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தக்கன தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் கூடுதல் வச்சுருந்தீங்க, கூடுதல் ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சாச்சு. இது கூடலாம் இனி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காய் எடுத்து போட்டுருவோம். சுரக்காய் நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசானாலும் கட் பண்ணலாம், கொஞ்சம் சின்னதானாலும் கட் பண்ணிடலாம். எப்படி வேணுமோ கட் பண்ணி சுரக்காயை கட் பண்ணியாச்சு. இனி இது கூடலாம் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுவிடுங்க. ஏன்னா ஏற்கனவே 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருந்தோம். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக விட்டுருவோம். இதை நல்லா கொதித்து வேக விட்டு சுரக்காய் கொஞ்சம் கொதித்து வெந்தப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மிளகா கலக்கி ஊற்றிடலாம். மூடி போட்டு வச்சுருவோம். கொஞ்சம் நல்லா வேக விட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இனி புளி கோர வச்சுருந்தாலும் அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கிடுவோம். புளி கூடலாம் நம்ம இனி அது கூடலாம் சேர்க்கக்கூடிய 2 ஸ்பூன் குழம்பு தூள் போட்டுடுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. ஏற்கனவே 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடும். 1/2 டீஸ்பூன் போடணும். எப்படி நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி தான். சூப்பராக வெந்தாச்சு பாருங்கள். இனி இது கூட நம்ம இப்போ கலக்கி வச்சுருந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிளகா தூக்கி ஊற்றிடலாம். பாருங்கள், சூப்பராக ஆகிட்டு. இது நல்லா கொதித்து காயணும். ஏன்னா புளியெல்லாம் ஊற்றிருக்கோம். இப்போ தான் நல்லா கொதிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வச்சு விட்ருங்க. நல்லா கொதித்து வரட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக கொதிச்சாச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்து நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நல்லா இல்லாட்டாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.